ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். இன்னைக்கு வந்து ஒரு 4 டாபிக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைஸ், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ், ப்ரீடிங் செட்டப். இந்த 4 டாபிக் நான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே இப்போ கப்பி ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 4 டாபிக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சால் தான் ஒரு ஷாப்லேருந்து எப்படி கப்பீஸை வாங்கணும், அது எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும், எப்படி கப்பீஸ்க்கு உண்டான மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து அது எப்படியெல்லாம் வந்துட்டு ப்ரீடிங் செட்டப் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணணும், எந்தெந்த டைமில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டாதான் நம்ம ஒரு ப்ரீடர் ஆக முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப் தான் நம்மலாம் வந்து இப்போ சொல்லி தந்துட்டுருக்கோம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட பேமெண்ட் மெத்தேடு வந்து டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம QR கோட் அனுப்புவோம். அது மூலிமா வந்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை வந்து பே பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை. ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ண 24 ஹவர்ஸில் நம்ம ஃபாஸ்ட் டெலிவரி கொடுத்துருவோம். உங்கள் வீட்டுக்கே மீன் வந்து சேர்ந்துடும். எந்த விதமான வருத்தமும் நீங்கள் படவே தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். கரெக்டான அட்ரஸு, பின்கோட் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். இன்னைக்கு நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஒரு குட் நியூஸ். யாருமே எல்லா கல்ச்சர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளை நேரில் பார்த்ததையும் அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளான்ஸ் பார்த்துடலாமா? நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சில பிளான்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட 50 ருபீஸ் மட்டும்தாங்க. இது வந்து டக் ஃபீடு எல்லாமே நம்மக்கிட்ட 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிளான்ஸ் எல்லாமே இது ஹைட்ரலா பிளான்ஸு, இதுவும் வந்து 50 ருபீஸ் மட்டும்தான். அண்ட் வந்து நீங்கள் அவுட்டோரில் செட் பண்ணுறது மூலிமா உங்கள் டேங்க் வந்து இந்தளவுக்கு ஒரு அழகான டெக்கரேஷன் டேங்காக வந்து மாறிடும். ஸோ நீங்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு லீஃப் இல்லைனா 2 லீஃப் பண்ணிட்டு போட்டாவே போதும். அது இந்தளவுக்கு வந்து வந்துடும். இது வந்து நம்ம அல்லி பிளான்ட் பார்த்துடலாம். இந்த பிளான்ட்டும் வந்து நம்மக்கிட்ட 50 ருபீஸ் தாங்க. ஆனால் இந்த பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிஷ்ஷோட க்ரோத் வந்துட்டு 1 மந்தில் வந்துட்டு சீக்கிரமாகவே நல்ல க்ரோத் வந்துடும். இது எல்லாமே 1.5 பேபிஸ் தான். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னா. ஏன் அப்படி இந்த க்ரோத் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லைவ் பிளான்ட்ஸ் வைக்கிறது மூலிமா உங்களுக்கு அவுட்டோரில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மொயினா கல்ச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே வந்து கல்ச்சர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபுட்டே போடலைனாலும் இந்த டேங்கில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். அதனால தான் எல்லாருமே லைவ் பிளான்ட்ஸை வந்து விரும்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷனாக நம்ம வந்து கோல்டன் கப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோல்டு கப்பீஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 130 ருபீஸ்க்கு வந்து தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் நல்ல குவாலிட்டிலேயே வந்திருக்கு. இந்த பீஸில் வந்துட்டு நீங்கள் எதை எடுத்தாலுமே பேரண்ட் செட்டப் போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சைஸும் இருக்குது, நல்ல கலர்ஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ப்ரீடிங் போகணுன்னா நெட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி லைவ் பிளான்ட்டை மட்டும் போட்டாவே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக குட்டியும் போட்டுரும். உங்களுக்கு குட்டி க்ரோத்தும் வந்து நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட AFR பேரண்ட் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 130 to 150 வரும். ஃப்ளவர் டிசைல் எடுத்துட்டிங்கன்னா 150 ருபீஸ் வரும். நார்மல் AFR எடுத்துட்டிங்கன்னா 120, 130 அந்த சம்திங்லேயே நம்ம கொடுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் பல்காக எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டும் நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாகவே இருக்கும். ஸோ இதோட ஃபிஷ்ஷோட குவாலிட்டி மட்டும் பார்த்துக்குங்க. இது AFR அப்படிங்கிறதுனால நீங்கள் கம்பல்சரி ப்ரீடிங் நெட்டு போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களால் இவ்வளோ ப்ரைஸை வந்து காப்பாற்ற முடியும். நான் எந்தளவுக்கு ப்ரைஸை வந்து காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் குட்டி தான். இது இந்தளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் அவுட்டோரில் வந்து பிளான் செட்டப் எல்லாம் போட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபீட் பண்ணிங்கனாவே சீக்கிரமாக க்ரோத் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த AFR ப்ரைஸ் வந்து 130 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாட்டினம் பிக் இயர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம 80 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸை நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். அண்டு வந்துட்டு ஒரு 3 பேர்ஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்துட்டு பிளான்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அது நீங்கள் அல்லி பிளான்ட் கேட்டாலும் சரி, இல்லை டக் பீட் கேட்டாலும் சரி, இல்லை ஃபாக்ஸ் டெயில், ஹைட்ரலா இந்த மாதிரி எந்த பிளான்ஸ் கேட்டாலும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்டு நீங்கள் கேட்குற டைமில் அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி வந்துட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் பேரண்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த பேரண்ட்டை எடுக்கலாம். இயர் நல்லாவே பெருசாகவே இருக்குங்க.
கைஸ் இந்த ஃபிஷ் வந்து மாஸ்கோ ப்ளூன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர் வந்து ஜஸ்ட் 130 ரூபீஸ்க்கு நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா குட்டி வந்து கொஞ்சம் நிறையா போடுறோம் இந்த வெரைட்டி ஃபிஷ்ஷு. அதனால் டேங்க் வந்து சீக்கிரமாக அழுக்காயிரும். ஸோ அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. குவாலிட்டி வைஸில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்துட்டு சூப்பராக தான் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து லைட்டிங் போட்டிங்கன்னா ப்ளூ கலர் வித்தவுட் லைட்டில் வந்துட்டு பிளாக் கலர்லேயும் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷலே வந்து அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் டாபிக்ல போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரீடிங் செட்டப் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அண்டு நீங்கள் வாங்கின ஃபிஷ்ஷில் வந்து எப்படி பேரண்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ்ஷோட கலெக்ஷனை வந்து பார்த்துடலாம். இன்கேஸ் இப்போ வந்து இதில் ஒரு 10 பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 பேரில் வந்து நீங்கள் எப்படி ப்ரீடிங் செட்டப் வந்து போடுறது அண்டு இதை எப்படி வந்து ஒரு பேரண்ட் செட்டப் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். அண்டு பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 5 பேர் நம்ம விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி வந்துட்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும். டைலில் வந்து எந்த டேமேஜும் இருக்காது. நான் அந்த மாதிரி தான் பார்த்து தான் பேரண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே வந்து நம்ம பர்மனெண்ட் பேரண்ட் ஃபிஷ்ஷாக வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட க்ரோத் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும், அதிகமாக வளர்ந்துருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் குட்டியாகவே இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் க்ரோத்திங் மீன். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் பேரண்ட் ஃபிஷ்ஷாக வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம செகண்ட் பேரண்ட்டாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பேரண்ட் செட் பண்ணுற மெத்தேடு. அண்டு நீங்கள் ஆல்பினோ வெரைட்டியில் வந்துட்டு இந்த மாதிரி கேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் இருட்டானனால ப்ரைஸ்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீடிங் நெட் போட்டிங்க அப்படின்னா ஆல்பினோ வெரைட்டியில் நிறையா நீங்கள் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். கைஸ் பேரண்ட் செட்டப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்மக்கிட்ட மூன்டெயில் மாலிஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம 60 ரூபீஸ்க்கு வந்து தந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ பேர்ஸ் வேணாலும் இருக்குங்க. தாராளமாக நீங்கள் எவ்வளோ பல்காக இருந்தால் இதை விட நம்ம கம்மியாகவே ஹோல்சேலில் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போதைக்கு பேர் வந்து 60 ரூபீஸ்ங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷனில் நம்மக்கிட்ட டாப்பஸ்ட் ப்ளூ வந்து அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் நம்ம 130 ரூபீஸ்க்கு வந்து தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் பல்காக எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் குரூப்பில் போட்டதை பார்த்துட்டு அது வந்து பேரண்ட் ஸ்டாக்கு. ஸோ அதனால் 200 ரூபீஸ் சொல்லியிருப்பேன். அதோட பேபிஸ் தான். ஸோ இந்த ஃபீஸ் வேணும்னா 130 ரூபீஸ் தான். நீங்கள் வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து கோல்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து 130 ரூபீஸ் தான். மேலே கொஞ்சம் காமிச்சிருப்பேன். இது வந்து கீழே வந்து பேரண்ட்டுக்காக செலக்ட் பண்ண ஃபிஷ்ஷு. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட சேல் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 130 ரூபீஸ் வரும் பேர். நம்மக்கிட்ட வந்துட்டு ஜெட் பிளாக் அவைலபிள் இருக்குது. இதில் ஒரு பிக்கஸ்ட் ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 4 ஃபீமேல்ஸ் 3 மேல் வந்து அவைலபிள் இருக்குது. இதை ஒட்டுக்கா எடுக்கிறவங்களுக்கு 600 ரூபீஸ் வரும், அதாவது 600 ரூபா வரும். கொரியர் சார்ஜ் வந்து நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன். இதை ஒட்டுக்கா எடுக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 4 ஃபீமேல் இருக்குது, 3 மேல் இருக்குது, 600 ரூபீஸ் வரும் வித். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜெர்மன் ரெட் வந்து அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் நம்ம 60 ரூபீஸ்க்கு வந்து தரலான் இருக்கோம். 5 பேர் எடுத்தால். இதே சிங்கிள் பேராக எடுத்தால் வந்து 80 ரூபீஸ் வருங்க. ஹோல்சேல் ரேட் வந்து நம்ம ஒரு 50 to 60 பண்ணி தரலாம் ஒட்டுக்காய் எடுக்கிற மாதிரி இருந்தால். இதில் ஒரு 20 பேர்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா இதோட ரேட் வந்து 60 ரூபீஸ் நான் வந்து பண்ணித்தரேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஃப்ளோரான் பேபிஸும் வந்து அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு இது வந்து சேல் இல்லை. சேல் இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். ஆனால் ஃப்ளோரான் ப்ரைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மினிமம் வந்து ஒரு 300 ரூபீஸ் வந்து ஸ்டார்டிங் வரும். 100 ரூபீஸும் வந்து இருக்கும். நான் அப்பப்போ குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இன்கேஸ் ஃப்ளோரான் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குரூப்பில் வந்துட்டு போடுறப்ப நீங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட வெரைட்டி வந்து SRD வரும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து ஃபில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெரைட்டிஸ் இன்னும் இருக்குது. நான் அதை வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ரெட் இயர் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து இல்லை. இது ஜஸ்ட் நான் ஒரு வீடியோக்காக தான் போடுறேன். ப்ரீடிங் செட்டப் தான் விட்டுருக்கேன். ரெட் இயர் கோய் வந்து சீக்கிரமாகவே ஸ்டாக் வந்துடும். நான் அப்போ வந்து அப்டேட் பண்ணுறேங்க.
நம்ம கலெக்ஷன்ஸில் ஏதாவது ஃபிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது கேட்கணும், ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாவே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்துருவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.